ஹாய், வெல்கம் டு மை மொட்டை மாடி. இன்றைக்கி என்ன மொட்டை மாடியில் பார்க்க போகிறேன்னா, நான் கொஞ்சோண்டு செடி வச்சுருக்கேன். அதுங்க எல்லாத்துக்கும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். என் நாய்க்குட்டியும் என் கூடையே தான் அலையுங்க. நீங்கள் அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. எல்லா செடியுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கீழே எனக்கு இடம் இருக்குது, இருந்தாலும் செடி நிறையா இருக்கிறனால வைக்க முடியல. இது எல்லாமே ஆசையாக வளர்த்துக்கிட்டு வரேன். இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் வைக்கிறதுக்கு. ஆனால் என்ன, இடம் ரொம்ப செட் ஆகாததுனால இப்போ தான் ஒன்று ஒன்றா வச்சுட்டே வரேன். ஒவ்வொரு செடியுமே ரொம்ப பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு அவ்வளோவா பூ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் செடி எல்லாமே இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது முருங்கை மரம். இப்போ காய் இல்லை, இல்லைன்னா நிறைய காய் இருக்கும் முருங்கை மரத்தில் எப்போவுமேவும். இது பெரிய முருங்கை. இதில் கலர் பிச்சும் இருக்குது, வெள்ளை பிச்சும் இருக்குது. ஒருத்தங்கட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நிறைய நட்டு வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்றுனாலும் பூத்துறாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில். மிளகாய் செடி அதுவாக வளர்ந்தது. அதில் ஒரு 2-3 காய் கிடக்கு, கொஞ்சம் பூவும் இருக்குது. கிச்சன் வேஸ்ட்டில் போட்டது தான் ட்ராகன் ஃப்ரூட். இதை வச்சு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்போ தான் அதில் ஒரு சின்ன மொட்டு மணிக்கு இருக்குது. அந்த மொட்டா என்னன்னு எனக்கே தெரியல. சரி, எதாக இருந்தாலும் வளரட்டும் பார்ப்போம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ளவங்களோட தோட்டம். அதில் சீத்தாப்பழ மரம், கொய்யா மரம், அவங்க பிச்சிப்பூ கன்று, கொய்யாப்பழமும் நிறையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்ப்பேன். ஆனால் பார்க்க அழகாக இருக்கும், பார்த்துக்கிடுவேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கொய்யாப்பழம் பார்த்திங்களா, பழுத்துங்க சும்மா கிடக்கு. நம்மளுக்கு கொடுத்தா கூட சாப்பிட்லாம், தரமாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு செடியாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் எப்படின்னா, பவளமல்லி. இது 30 ரூபான்ட்டு கார்டனில் தான் வாங்கினேன், நர்சரி கார்டனில். என் நாய்க்குட்டி எப்பா சரியான சேட்டை. இதில் இன்னும் பூ வரல. ஆனால் நான் வாங்கி வைக்கும்போது 1 ஜான் 1.5 ஜான் தான் இருந்துச்சு. இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. பிறகு நெக்ஸ்ட்டு நாட்டு மல்லிப்பூ செடி. இதுவுமே வாங்கி தான் வச்சேன். இதுவும் ஒரு வகையான பிச்சிப்பூ செடி தான். ஆனால் எனக்கு நிறைய வெரைட்டிஸ் தெரியல. இப்போ தான் வச்சுருக்கேன். பூ பூத்தோடனே உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இது ஒரு செம்பருத்தி செடியும். செம்பருத்தி செடியில் நான் எப்படி வச்சேன்னா, ஒரு குச்சி தான் வச்சேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு பூ பூத்துச்சு, இப்போ எல்லாமே மொட்டு வச்சுருக்கு. ஒன்று கீழே விழுந்துருச்சு. இது கொடி ரோஸு. இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். ஆனால் என்ன கலர் அப்படின்னு இன்னும் எனக்கு தெரியலை. பூ பூக்கட்டும் பார்ப்போம். உள்ளே கிச்சன் வேஸ்ட்டெலாம் போட்டு வச்சுருந்தேனா, அதில் தக்காளி செடி குட்டி குட்டியாக இப்போ தான் வளர்ந்துருக்கு. இனிமேல் அதெல்லாம் எடுத்து தனித்தனி பாட்டில் வைக்கணும். வெத்தலை தீபம் போடுறதுக்காண்டியே நான் வெத்தலை செடி வாங்கி வச்சேங்க. இதுதான் அது. எனக்கு வெத்தலை வாங்கி வைக்கிறத விட நம்ம செடியில் பறித்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வச்சேன். கீழே எனக்கு அவ்வளோவா தளர் வரல. மேலே வச்ச பிறகு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தளர் எல்லாமே அழகாக வந்துச்சு. ஏன்னா பார்த்திங்களா, பிரான்ச்சஸ்லாம் தனியாக வந்திருக்கு பார்த்திங்களா, குட்டி குட்டியாக. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெம்ப்பு மட்டும்தாங்க போச்சு கீழே இருக்கும்போது. இது காக்கட்டான் பிச்சி. இது எப்படின்னா, கலர் காக்கட்டான். இது உங்களுக்கு இந்த கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் இப்போ தான் பூ நிறைய இருக்குது. இதுலேயே நான் இவ்வளோ செடியில் இப்போ தான் 3 பூ இருக்குங்க, பார்த்துக்கோங்க. பிறகு பக்கத்தில் அது உள்ளே தக்காளி செடியும் இருக்குது குட்டி குட்டியாக. இது செவ்வந்திப்பூ செடி ஒன்றே ஒன்று இருக்குது. இதுவுமே குட்டியாக தான் ஒருத்தவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். தழுக்குமா என்னமோ நினச்சேன், தழுத்து வந்துருச்சு. இது ஒரு மாதிரி பிஸ்கட் கலரில் செம்பருத்தி பூங்க, அழகாக இருந்துச்சு. வச்சேன், ஆனால் காஞ்சி அப்படியே ஒரு மாணிக்கு இருக்குது. இப்போ மழைக்கு தழுத்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பிடுங்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். பிறகு இது என்னோடய தென்னை மரம் வச்சு ஒரு 8-9 வருஷம் ஆகுதுங்க. இப்போ தான் காய் போடுது. இதில் காய் நிறையா இருக்குது. அந்த பக்கம் போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் காய் தெரியும். நான் மாடியிலேருந்து எடுக்கிறனால காய் அவ்வளோவா தெரியலை. இப்போ அதில் ஒரு 2 காய் மட்டும் தெரியுது. செவ்வழனி தான் இது. வேறு 2 இருக்குது. இன்னொன்றில் இப்போ தான் பூ வந்திருக்கு. அந்த அது எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, பாலை வந்திருக்கு. அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியுதா? இதான் இப்போ 2வது இப்போ தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துச்சு, அது அப்படியே கருகிருச்சு. இப்போ 2வது அதுதான் பூ பூத்துருக்கு.
கீழே வந்து ஒரு மாதுளக்கன்று இருக்குது. நான் வெட்டி விட்டு இப்போ மழைக்கு தழுத்தது தான் இது எல்லாமேவும். அது உள்ளே ஒரு தட்டாம்பேர் செடியும் இருக்குது. இது வந்து கொய்யா மரம், குட்டி கொய்யா தான். ஹாப்பி கார்டனிங். உங்களுக்கு என் கார்டன் பிடிச்சிருக்குன்னு